இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள் வீர் கடலூர் பிப்ரவரி 8 வேப்பூர் பாசார் கடலூர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை உத்தர வருஷாபிஷேகத்தையொட்டி காலை 8 மணி முதல் 10 மணி வரை 2 மணி நேரத்திற்கு சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹைகோர்ட் வழங்குகிறார். ஹைகோர்ட், இந்த கோவிலினுடைய தை உத்தர வருஷாபிஷேகத்தையொட்டி என்னென்ன நடைமுறைகள் இன்று நடைபெற இருக்கிறது, விவரங்களை முழுமையா சொல்லுங்க. உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தினத்தையொட்டி வருஷாபிஷேகம் நடைபெறுகிறது. இதனையொட்டி பல்வேறு கால பூஜைகள் நடைபெறுகிறது. குறிப்பாக காலை 9 மணிக்கு மேல் விமான தளங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யும் நடைமுறை நடைபெறுகிறது. இதனையொட்டி காலை பூஜை காரணங்களுக்காக காலை 8 மணி முதல் 10 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆண்டுக்கு 2 முறை அந்த வருஷாபிஷேகமானது நடைபெறும். ஒன்று மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த தினத்தையொட்டி தை உத்திர வருஷாபிஷேகம் நடைபெறும். மேலும் கும்பாபிஷேகம் நடைபெற்ற தினத்தையொட்டி ஒரு வருஷாபிஷேகம் நடைபெறும். இந்த 2 வருஷாபிஷேகங்கள் நடைபெறக்கூடிய இன்று மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த தை மாத உத்திர வருஷாபிஷேகமானது இன்று நடைபெறுகிறது. இதனையொட்டி பல்வேறு கால பூஜைகள் நடைபெறுகிறது. காலை 9 மணிக்கு மேல் விமான தளங்களுக்கு உள்ள கோபுரங்களுக்கு புனித நீர் அபிஷேகம் செய்யமானது நடைமுறையானது நடைபெறுகிறது. இதனையொட்டி பல்வேறு கால பூஜைகள் நடைபெறுகிறது. காலை 9 மணிக்கு கோவில் உள்பிரகாரத்தில் இருந்து பூஜை பொருட்களுடன் மேலதளங்கள் பூஜை பொருட்களுடன் அறநிலையத்துறை ஊழியர்கள் மேல்தளங்களுக்கு எடுத்து செல்கிறார்கள். அங்கு மூலவர் முதலாவதாக அந்த மூலவருக்கான விமான தளங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. தொடர்ந்து உற்சவர், வள்ளி தெய்வானை, தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு தலங்களுக்கும் உள்ள ஆலயங்களுக்கும் உள்ள அந்த மேல் தளங்கள் கோபுரங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த பூஜை காரணங்களுக்காண்டி பக்தர்களுக்கு 2 மணி நேரம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலை 8 மணி முதல் 10 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. இது வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்துமே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் தரிசனம் செய்ய வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் தரிசன வரை உள்ளே சென்ற பக்தர்களும் தரிசனத்துக்கு அனுமதி இல்லாமல் அங்கே காத்திருக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தரிசன வரிசையானது அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வந்திருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய பக்தர்களும் வெளியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பக்தர்களுக்கு 2 மணி நேரம் தடை விதிப்பு காரணமாக அந்த காத்திருப்பு வரிசைகளில் பக்தர்கள் அமர்ந்து காத்திருந்து வருகிறார்கள். இந்த பூஜை காலங்கள் நிறைவடைந்த பின்னர் காலை 10 மணிக்கு பின்னர் பக்தர்கள் வழக்கம் போல சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ஹைகோர்ட்.